சும்மா நெகட்டிவாவே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அவங்க என்ன உங்களை உருவாக்கணுங்களா? ಸುಮ್ಮನೆ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಅವ್ರು ಹಂಗಂದ್ರು ಇವ್ರು ಹಿಂಗಂದ್ರು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಇರ್ತದೆ. கடவுள் உனக்கு செய்வான்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡ್ತಾನಂತ ಭರವಸೆ ಇಲ್ವಾ? வாழ்க்கையை நல்லா மாத்துவான்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? ದೇವರು ಜೀವಿತವನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಮಾಡ್ತಾನಂತ ಭರವಸೆ ಇಲ್ವಾ? சாம்பல் மாதிரி இருக்கிற வாழ்க்கையை ಸಿಂಗಾರமா மாத்துவான்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ಬೂದಿ ತರ ಇರೋ ನಿಮ್ ಜೀವಿತ ಶಿರೋಭೂಷಣ ಮಾಡ್ತಾನ ನಂಬಿಕೆ தண்ணி ಇಲ್ವಾ? மாதிரி இருக்கிற வாழ்க்கை திராட்சை ரசமா மாத்துவான்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ನೀರ್ ತರ ಇರೋ ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಮಾಡ್ತಾರ ನಂಬಿಕೆ ಇಲ್ವಾ? இல்லையா? ಇಲ್ವಾ? திருத்தவே முடியாதுன்னு நினைச்சியா? ಅದು ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ வாழ்க்கை ಆಗಲ್ಲ. தேவனால மாத்தவே முடியாதுன்னு ಜೀವಿತ நினைச்சியா? ದೇವರನ್ನ ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ ಅಂತೀರಾ? சொன்னா அது அகங்காரம். ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಗರ್ವರಿ. அது கர்த்தರಿಗೆ ಎದುರ್த்து ನಿಂತಿರೋ ಅದು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವ. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. என் தேவன் ನನ್ನ ದೇವರು எனக்காக ನನಗೆಂದು எதை வேணாலும் செய்வார். ಏನನ್ನು ಬೇಕಾದರೂ எதை வேணாலும் மாத்துவார். ಯಾರನ್ನು ಬೇಕಾದರೂ நான் ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬ್ತೇನೆ. இன்னைக்கு உபத்திரவத்தில் இருக்கிறேன். ಇವತ್ತು ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிறேன். ಇವತ್ತು ತೊಂದರೆಗಳಿವೆ. இன்னைக்கு சில வியாதியில இருக்கிறேன். ಇವತ್ತು ಕೆಲವು ರೋಗಗಳು. நான் சவாலிட்டு சொல்றேன். ಸವಾಲಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. நான் சத்துருவை மிதிப்பேன். ಆ ಶತ್ರುವನ್ನು ತುಳಿಯುವೆ. நான் சர்ப்பத்தை மிதிப்பேன். ನಾನು ಸರ್ಪವನ್ನು ತುಳಿಯುವೆ. தேளை மிதிப்பேன். ನಾನು ಚೇಳನ್ನು ತುಳಿಯುವೆ. நான் எல்லாவற்றையும் மிதிப்பேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ತುಳಿಯತಕ್ಕವನು. ಯಾಕೆ? எனக்கு சகல அதிகாரமும் என் தேவன் கொடுத்திருக்கிறார். ಸಮಸ್ತ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசத்துக்காக ನಂಬಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಎಲ್ಲ ಕರங்களை ತಟ್ಟಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಎಲ್ಲ ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலೂಯಾ ಹೇಳಿ.